Hi beauties, இது பியூட்டி ஆக்சிஸ். நான் நவீனா. இன்னைக்கு பியூட்டி ஆக்சிஸ்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது ஒரு பியூட்டி டிப். இந்த பியூட்டி டிப் உங்களோட ஸ்கின், ஹேர், அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம ப்ரிப்பேர் பண்ண போகிற பியூட்டி டிப்ஸ்க்கான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் பெட்டல்ஸ். ரோஸ் பெட்டல்ஸ் பற்றி உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ரோஸ் பெட்டல் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை இன்டேக்காக எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸையும் இது சால்வ் பண்ணும். இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது நமக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குல்கந்த் செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து அதை வந்து வாஷ் பண்ணி காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா அந்த தண்ணி போகிற வரைக்கும் அதை நல்லா டேப் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒத்தி எடுத்து அதை வந்து ஃபேனில் காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து சுத்தமான தேன் வாங்கிக்கணும். உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது காஞ்ச பின்னாடி இது ஒரு லேயர், தேன் ஒரு லேயர், இந்த குல்கந்த் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் தேன் ஒரு லேயர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு மினிமம் 1 வீக் ஆகும். 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்கும் கூட எடுத்துக்கும். நான் வந்து வெயிலில் வச்சு சீக்கிரமாக இதை ஊற வச்சு எடுத்துட்டேன். நான் இதில் இருக்கிறது குல்கந்த், அதாவது ரோஸ் பெட்டலும் ஹனியும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து டேட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ்லேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இது ஏன் நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னா, இது மெயினாக வந்து நம்ம உடம்பை வந்து ரொம்ப கூலாக வச்சுருக்கும், நம்ம மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுருக்கும், நம்மளோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது பிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுது. அப்புறம் நம்ம உடம்புல மெயினாக நமக்கு வரது வந்து ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால தான் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது. அதை எல்லாத்தையும் இது சரி பண்ணுது. அதே மாதிரி இது அல்சரை க்யூர் பண்ணுது. அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக வெளியில் போகாமல் பார்த்து, அப்புறம் இது வயிற்றில் இருக்க கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் கொண்டு நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குது. மெயினாக வந்து இது சாப்பிட்றதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வர வாமிட்டிங், நாசியா, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அது சரி பண்ணுது. இன்னொன்று என்னென்னா, நம்ம பல்லுக்கும் ஈருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை ஏன் நான் வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கும்போது இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். குல்கந்த் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய ஷாப்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஷாப்ஸில் இருக்கிற ரோஸ் குல்கந்தில் ஒயிட் சுகர் தான் அதிகமாக போட்டு செய்கிறாங்க. அதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம வீட்டில் செய்யும் போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நம்ம ஹெல்த்லையும் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்பூன், அப்புறமா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் குடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிப்பை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.